ஹாய் காய்ஸ், இந்த டப்பாவை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி செட்டப் பண்ண போகிறோம். நாங்கள் அதை எப்படின்னு பார்த்துடலாம். நம்ம வந்து அதை நல்லா கழுவிக்கிட்டு அதில் நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். அதுக்கு ஏற்ற ஒரு மேலே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். நான் ஏற்கனவே சூஸ் பண்ணி வச்சிட்டேன். அதை வந்து நம்ம விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும். நான் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிட்டேன், அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். கொஞ்சம் குறைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் நான் காமிச்சிட்றேன். நம்மளோட ப்ளூவை தான் விட போகிறோம். நம்மள்ட்ட இருக்கிற பெரிய மீன் தான், அதனால தான் அதுக்கு கொஞ்சம் பெரிய டேங்காக விட்றேன். ஓகே, இதை விட்டோன்னே நல்லா பளபளன்னு இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு லைட்டிங் எஃபெக்ட்லாம் போட்டு இந்த இடத்துல வச்சு இது பண்ணுறேன். இந்த இடத்துல தான் நம்ம மீனை வந்து செட் பண்ண போகிறோம். இந்த மீன் வந்து வெளியே வந்து பார்க்குறதுல என்ன பிரச்சனைனா, வெளியே அந்த இது ஒரு மாதிரி வீங்கிட்டு தெரியுது. நம்ம கடையில் வாங்கின டப்பான்றனால அப்படி தெரியுது. சரி, நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எந்த மீன் அதில் விட போகிறோம்னு பார்ப்போம். இந்த மீனை தான் அதில் விட போகிறோம். இந்த மீன் வந்து ஒரு கொஞ்சம் நார்மலான சைஸில் ஒரு மீன் தான். அந்த ப்ளூ மீனை விட இந்த மீன் கொஞ்சம் சின்னது தான். எல்லா மீனையும் விரட்டிகிட்டு இருக்கிறதுனால இதில் விட போகிறோம். நம்ம வந்து கல் மண் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்குவோம். சரி, நம்ம கரெக்டாக வச்சுட்டு இது பண்ணுவோம். நான் எதுக்கு இந்த பச்சைக்கல்லாம் வைக்கிறேன்னா, கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டுமேனு ஒரு 2 லேயர் மட்டும் நான் வச்சுருக்கேன். அது வந்து நல்லாயிருக்கும். யாரும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் நவ் பார்த்துக்கோங்க. சரி, நம்ம உள்ளே விட்டாச்சு. நம்ம உள்ளே விட்டோன்னே லைட்டாக எஃபெக்ட்லாம்